உங்கள் படத்துக்கு நான் நடிச்சு தரேன், அது சத்யா மூவிஸு. முழு ஓனர் யார்? ஆரம்பி. இதில் எம்ஜிஆர் பிக்சர்ஸோட பார்ட்னரு ஆரம்பி. ஆமாம், ஒரு படம் இதில் போகும். ஆமாம் 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 இருக்குது. இது இவருக்கு ஃபுல் பேமெண்ட் இவருக்கு போயிடும். அது இவங்க வேற படம் சத்யா மூவிஸ் குறைவான படம். அதுக்கப்புறமும் சத்யா மூவிஸ்ல பாத்தீங்கன்னா கமல் ரஜினியை வச்சு மாத்தி மாத்தி படங்கள் எடுத்து 3 போவா. அது எம்ஜிஆர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். ஆமா, எம்ஜிஆர் அதை தான் வந்து நாலேஜ்ன்றது. எம்ஜிஆரை வைத்து மட்டும் ஆரம்பி கிடையாது அப்படின்றது அதுதான். அப்ப எம்ஜிஆரோட ஊத்தி மூடி இருக்கணும் கம்பெனி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ராணுவ வீரன் ரஜினி படம் சத்யா. இப்போ அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமாவை ஒரு ஹீரோவை உருவாக்குறதுக்கு மட்டும் இல்லாம அந்த ஆட்சிக்கும் மக்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கும் இதை பயன்படுத்திருக்காங்க. அதுதான் நீ சொன்ன ராணுவ வீரன்ல நக்சலைட்டுக்கு எதிரான படம். அது 80s வந்தது. தர்மபுரி கிருஷ்ணகிரியில் நக்சலைட் ஆதிக்கம் போது அப்போ நக்சலிசத்தை வந்து ஒழித்து கட்டுவது, அதை பற்றிய கருத்துக்களை வந்து மக்களிடம் போய் சேர்ப்பதற்கான படம் தான் ராணுவ வீரன்.